வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடிக்க ஆசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பைக்கில் அடிப்பட்ட லேடியை காப்பாற்றினதுக்காக முத்துவை அண்ணாமலை பாராட்டிக்கிட்டு இருக்க விஜயாவும் மனோஜும் வழக்கம் போல கேவலமாக பேசிட்டு இருக்காங்க. அந்த அருணுக்கும் இவனுக்கும் ஆகாது, அவனுக்கு கெட்ட பேர் வர வைக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான். இவன் ஃப்ரெண்டுங்களை விட்டு சோசியல் மீடியாவில் அந்த வீடியோவை போட்டு பரப்பி இருக்கான். எல்லாம் அருணை பழிவாங்கதா அப்படின்னு ஏகப்பட்ட பிளானிங்கை யோசிச்சு மனோஜ் சொல்ல, சே நீ எல்லாம் ஒரு மனுஷனே இல்லடாங்கிற மாதிரி அண்ணாமலை பாக்குறாரு. விஜயா யோசனையோட பாக்குறாங்க. முத்துவும் மீனாவும், சே இவ்வளவு கேவலமாலாம் கூடவா ஒருத்தன் யோசிப்பான்னு பார்த்துட்டு இருக்க. ஆமா ஆமாண்டா இருக்கும் அப்படின்னு விஜயா ஆரம்பிக்க, இந்த 2 ஜென்மங்களை இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல எந்த ஜென்மத்திலையும் திருத்த முடியாது அப்படின்னு அண்ணாமலை பார்த்துட்டு இருக்க. மத்த எல்லாரும் நீ என்ன ஆத்தா சொல்ல போறேங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே அது தோணுது, இவன் அதுக்காக தான் அதை பண்ணிருப்பான்னு விஜயா சொல்ல, அதானே அவன் சொன்னா நீங்க அப்படியே நம்பிடுவீங்கல்ல அப்படிங்கிற முத்து மனோஜ் பக்கமா நடந்து வந்துகிட்டே, டேய் எவனையும் பழி வாங்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லடா. அடிபட்டிருக்கப்ப யார் உதவி பண்ணாலும் பண்ணலைன்னாலும் நான் கண்டிப்பா இதை பண்ணதான் செய்வேன், புரியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு முத்து உட்கார. அது ஓகே தான் முத்து, ஆனா சோசியல் மீடியாவில் எல்லாரும் உங்களை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த அருணை எல்லாரும் திட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல அப்படின்னு ரோஹிணி வக்ரபுத்தியோட கேட்க, அவனை பத்தி பேசினா நான் எதுக்கு சந்தோஷப்பட போறேன் அப்படின்னு முத்து கேட்க, ரோஹிணிக்கு முகத்தை எங்க கொண்டு போய் வச்சுக்கிறதுன்னு தெரியல. அருண் ஏன் அந்த லேடி ஹெல்ப் பண்ணாம அப்படி பண்ணினாரு, அதனாலதான் மீடியாவில எல்லாம் வச்சு செய்யறாங்க, அவர் கேரக்டரே அப்படிதான். நான் ஸ்ருதி கேட்க, ஏய் என்கிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டையும் பேசாத, அண்ணி ஏதாவது நினைச்சுக்க போறாங்கன்னு ரவி கொஞ்சமா மிரட்டுறாரு. அதெல்லாம் மீனா எதுவும் நினைச்சுக்க மாட்டாங்க, என்னை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன இன்டென்ஷனோட பேசுறேன்னு தெரியும், உன்ன மாதிரி எல்லாரும் இல்ல அப்படின்னு செம்ம பதிலடி கொடுக்குற ஸ்ருதி, மீனா நீங்க ஏதாவது நினைச்சுக்கிட்டீங்களா என்னன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல ஸ்ருதி, அருண் நல்லவர் தான், அவர் வேலையில அவர் சரியா இருக்கணும்னு நினைப்பாரு அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாரும் ஸ்ருதியும் மீனாவையும் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, அருண் செஞ்சதுல எந்த தப்பும் கிடையாது. ஒரு போலீஸ்காரங்களா தப்பு செஞ்சவங்களை துரத்திட்டு போறதுதான் இயல்பு, அப்படித்தானே அவங்க பழகி இருப்பாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, அடிச்ச காயத்துக்கு முதல்ல மருந்து போடணும், அப்புறம் தானே அடிச்சவனை பத்தி யோசிக்க முடியும். நானும் பின்னாடியே அவனை துரத்திக்கிட்டு போயிருந்தா அந்த அம்மாவுக்கு ஏதாவது ஆகி இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, யாருக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. எல்லாரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எப்படியோ முத்து இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டான் அப்படிங்கிற ரவி, அண்ணி இதுக்கெல்லாம் ட்ரீட் இல்லையா, வழக்கமா ஒரு ஸ்வீட் பண்ணுவீங்களே அப்படின்னு ரவி கேட்க, இதோ அப்படின்னு மீனா கிச்சன் பக்கம் திரும்ப, ஏய் இப்ப இவன் என்னத்த சாதிச்சிட்டான்னு ஸ்வீட் எல்லாம் கேக்குற அப்படின்னு விஜயா கேட்க, ஏன் அத்தை அவரு நல்லது பண்ணி இருக்காரு, அத ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடுறது தப்பு ஒண்ணு இல்லையே, அடுத்தவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கிற நேரத்துல பிரியாணி சாப்பிடணும்னு நினைக்கிறது தான் தப்பு அப்படின்னு சமயம் பார்த்த விஜயாவை குத்தி காட்டிடுறாங்க மீனா. உங்களுக்கு இதெல்லாம் வேண்டியதுதாம்மா அப்படின்னு ரவி சிரிக்க, அதை பார்த்து ஸ்ருதியும் சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இந்த மீனாவுக்கு, ஆன்டியவே எவ்வளவு நேருக்கு நேரா சொல்றாங்களேன்னு ரோஹிணி பார்க்க, இதுதான் அவங்க பொருள் எடுத்து அவங்களுக்கே போடுறதா அப்படின்னு முத்து சிரிக்க, அண்ணாமலை முத்துவை பாக்குறாரு. முத்து டக்குன்னு வாய மூடிக்க, விஜயா உனக்கு முத்துவை பாராட்டணும்னு மனசு வராது, அது எனக்கு நல்லா தெரியும், அவன் செய்யற நல்ல காரியத்துக்கெல்லாம் நமக்கு தான் நல்ல பேர் வரும், நம்மள பெருமைப்பட வச்சிருக்கிறான், அதுக்காகவாவது சந்தோஷப்படு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, விஜயா முகத்தை வேற பக்கம் திருப்பிக்கிறாங்க. மீனா ஸ்வீட் செய்ய எனக்கு சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, மீனா சரிங்க மாமான்னு சந்தோஷமா சொல்றாங்க. விஜயாவும் எழுந்து அங்கிருந்து போக ஆரம்பிக்க, எப்படியோ நல்ல பேர் எடுக்கணும்னு இது மாதிரி அடிக்கடி ஸ்டண்ட் வேலை பாக்குற அப்படின்னு மனோஜ் நக்கல் அடிக்க, டேய் அப்படின்னு முத்து ஏதோ சொல்ல வர, அதுக்குள்ள மீனா முந்திக்கிட்டு, அவரு புதுசா நல்ல பேர் எடுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, அவரு யாருன்னு அவரை தெரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணிக்கு சுருக்குன்னு இருக்கு. மனோஜ் நீ வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு அவங்க கிளம்ப, மனோஜ் பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போறாரு. ஸ்ருதியும் ரவியும் அவங்க ரூமுக்கு போயிட, முத்து வந்து கட்டில உட்கார்றாரு. பக்கத்துல மீனா வர, என்ன மீனா இன்னைக்கு வெடுக்கு வெடுக்குன்னு எல்லாரும் மூக்கையும் உடைச்சு விடுற, அம்மாவே நீ பேசுனதுல ஆஃப் ஆயிட்டு போயிட்டாங்க அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க
உங்களை பத்தி யாராவது தப்பா பேசினா நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சரி, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன்னு திரும்புறாங்க மீனா. ஏய் அப்படின்னு முத்து கூப்பிட திரும்புறாங்க. இங்க உட்காருன்னு கைய காட்டுறாரு. மீனா உட்கார்ந்ததும் நீ எது என்னைய தப்பா எடுத்துக்கலன்னு முத்து கேக்குறாரு. நான் ஏங்க உங்களை தப்பா எடுத்துக்க போறேன் அப்படின்னு மீனா கேட்க, மனோஜ் சொன்ன மாதிரி அருணுக்கு எதிராலாம் நான் இதை பண்ணல. அந்த நேரத்துல ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிறது மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அது எதுவுமே எனக்கு ஓடலைங்கிறாரு முத்து. ஏங்க உங்களை பத்தி எனக்கு தெரியாதான்னு மீனா கேட்க, மீனா இந்த உலகத்துல யார் என்னைய பத்தி தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல, ஆனா நீ மட்டும் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, அருண் வேணும்னா உங்க மேல இருக்க கோபத்துல இப்படி பண்ணிருக்கலாம், ஆனா நீங்க என்னைக்குமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டீங்க அப்படின்னு மீனா முத்துவோட கைய பிடிச்ச ஆறுதலா சொல்ல, அருண் நான் இதை வேணும்னே தான் பண்ணினேன்னு நினைச்சிருப்பான். அதே மாதிரி தான் சீதா கிட்டையும் சொல்லுவான். இருந்தாலும் அவனுக்கு கெட்ட பேர் வந்துட்டதுக்காக 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு முத்து வருத்தமா சொல்ல, ஏங்க நீங்க நல்லது பண்ணியிருக்கீங்கங்க, அப்படிதான் அருணும் நினைப்பாருன்னு எனக்கு தெரியும். இதுக்காகலாம் நீங்க எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க. நீங்க பெரிய நல்லது பண்ணியிருக்கீங்க, அதை நினைச்சு நீங்க பெருமைப்படணும் அப்படின்னு மீனா சொல்ல, அருண் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்காரு. என்ன பிரச்சனை பண்ணுவாரு? என்ன வந்தாலும் நாம அதை பார்த்துக்கலாம். நீங்க ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கீங்க, மாமா சொன்ன மாதிரி புண்ணியம் பண்ணி இருக்கீங்க, வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல, முத்து கையை நீட்டி மீனாவை இழுத்து அனுப்பிச்சுக்கிறாரு. நீ இதை உணர்ந்துட்டு இல்ல, எனக்கு அது போதும் மீனாங்கிறாரு. மீனா அவங்க அம்மா வீட்டுக்கு வர, வா மீனா அவங்க அம்மாவும் வாக்கான சத்யாவும் வந்து ரிசீவ் பண்றாங்க. மாப்பிள்ள பேசினதை டிவியில பார்த்தேன், ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்காருன்னு மீனாவோட அம்மா சொல்ல, அக்கா இன்னைக்கு மாமா தான் ட்ரெண்டிங்கு அப்படின்னு சத்யா சொல்ல, சீதா ஏதாவது பேசினாலாமா? நான் ஃபோன் பண்ண அவ எடுக்கலங்கிறாங்க மீனா. சரி அதை விடு, மாப்பிள்ள நல்லது தான் பண்ணியிருக்காரு, அவர் மனசுக்கு ஏத்த மாதிரி எப்போதுமே நல்லா இருப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க, சீதாவை பத்தி கேட்டேமா, அவ ஃபோன் பண்ணாலா இல்லையாங்கிறாங்க மீனா. அவங்க அம்மா மெதுவா சத்யாவை பார்க்க, முத்து மாமாவுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு, ஆனா அருண் மாமா பேர் கெட்டு போச்சு, அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கிறாரு சத்யா. நானும் கேள்விப்பட்டேன்னு மீனா சொல்ல, 2 மாப்பிள்ளைங்களுக்குள்ளேயும் விரிசல் அதிகமா போய்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, எனக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா, கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிடும்னு தான் நினைக்கிறேன். சரி சீதா தான் பேசல, நீயாவது ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியது தானே அப்படின்னு மீனா கேட்க, அவங்க அம்மா ரொம்பவே தயங்குறாங்க. சத்யா தான், சீதா ஃபோன் பண்ணாக்கா எல்லாமே முத்து மாமாவால தான் சொல்றாங்கிறாரு சத்யா. ஏண்டா அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு மீனா கேட்கும் போதே கோவமா வந்து வாசல்ல செருப்பு கழட்டிட்டு இருக்காங்க சீதா. வா சீதா, இப்ப நடந்த விஷயத்துல எல்லாம் மாமா மேலதான் தப்புன்னு சொன்னியா அப்படின்னு உள்ளர வந்த சீதாவை பார்த்து மீனா கேக்குறாங்க. பின்ன இல்லையா, இப்ப அவரால் தான் எல்லா பிரச்சனையும், அருண் சஸ்பெண்ட் ஆனதும் அவரால் தான், சோசியல் மீடியாவில் அவரை பத்தி தப்பா பரப்பி விட்டுருக்காங்க, இதெல்லாம் பண்ணதெல்லாம் மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சீதா மீனா கிட்ட வெடுவெடுன்னு பேசிக்கிட்டே போக, அவங்க அம்மாவும் சத்யாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை சீதா, அந்த இடத்துல இருந்த ஆளுங்க வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, அது எப்படி, மாமாவை பத்தி கரெக்டா நல்ல விதமா பேசிட்டு அருணை பத்தி தப்பா பேசுறாங்க, எனக்கு என்னவோ மாமா அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களை வச்சுதான் இப்படிலாம் பண்ணிருப்பாருன்னு தோணுது அப்படின்னு சீதா சொல்ல, அவங்க அம்மா ரொம்பவே தவிப்பா பாக்குறாங்க. ஏய் என்னடி சொல்ற நீ, உங்க மாமா அப்படி பண்றவரா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அருண் மேல அவருக்கு கோவம் இருக்கு, அந்த கோவத்தை இப்படி காட்டுறாரு. சோசியல் மீடியாவுல அருணை எப்படி திட்டுறாங்கன்னு தெரியுமா, அவரு அதெல்லாம் பார்த்து மனசு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஏன் இப்படி எல்லாம் பண்ணாரு மாமா, நான் நல்லா இருக்கிறது அவருக்கு பிடிக்கலையா அப்படின்னு சீதா கோவமா கத்த, சீதா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. நம்ம மாப்பிள்ளை பத்தி நமக்கு தெரியாதா, அவர் நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாரு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, சீதா மற்ற விஷயத்தெல்லாம் மாமாவுக்கு சப்போர்ட் பண்றல, நீ இந்த விஷயத்துல அவர் தப்பு பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறியா நீ அப்படிங்கிறாரு சத்யா. ஆமா, மற்ற விஷயத்துக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணினேன், அதெல்லாம் அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம பண்ணினேன், ஆனா நமக்குன்னு வரும்போது தானே அவரோட உண்மையான முகம் தெரியுது அப்படிங்கிற சீதா வேகமா ரூம்குள்ள போக போக மீனா டக்குன்னு கைய பிடிச்சி, சீதா நீ கோவத்துல இருக்கங்கிறது எனக்கு நல்லா புரியுது, கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை விட்டா அதுவே அப்படியே சரியாயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, என்ன சரியாகும், அவருக்கு வந்த கெட்ட பேர் சரியாகுமா அப்படின்னு சீதா கோவமா கேட்க, சீதா அவங்க 2 பேருக்காக நாம 2 பேரும் சண்டை போடணும்னு அவசியம் இல்ல, நாம ஒத்துமையா இருந்தாதான் அவங்களும் நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு சண்டை போடாம அமைதியா இருப்பாங்கங்கிறாங்க மீனா. ஆனா நாமளே சண்டை போட்டுட்டு இருந்தா அவங்கள எப்படி சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு மீனா கேட்க, இப்ப பாதிக்கப்பட்டது நாங்க தானே
அந்த வீடியோ வந்ததுனால தானே ஏன் புருஷனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணினது யாரு? உன் புருஷன் தானே அப்படின்னு சீதா பயங்கர கோவமா பல்ல கடிச்சிட்டு பேசுறாங்க. அவங்க முகமே டிராகன் மாதிரி மாறிடுது. மீனாவோட அம்மாவும் சத்யாவும் திகைச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. மீனா ரொம்பவே அதிர்ச்சியா பாக்குறாங்க. மாமா மாமான்னு எப்பவும் சொல்லுவ, மாமா ரொம்ப நல்லவரு, அவர் ஒரு விஷயம் செஞ்சா அது கரெக்டா இருக்கும்னு சொல்லுவ, ஆனா இப்ப ஓம் புருஷன் யாரோ மூணாவது மனுஷங்களை சொல்ற மாதிரி சொல்ற அப்படின்னு மீனா ரொம்பவே வருத்தத்தோட கேட்க, நான் அவர் மேல மரியாதை வச்ச அளவுக்கு அவர் என் வாழ்க்கையை பத்தி கவலைப்படவே இல்லையே அப்படின்னு சீதா சொல்ல மீனாவுக்கும் கொஞ்சம் கோவமா இருக்கு. உடனே அவங்க அம்மா சீதாவோட கையை பிடிச்சி, ஏய் என்ன போன தடவையும் இப்படிதான் மாப்பிள்ளைய பத்தி புரிஞ்சுக்காம சண்டை போட்ட அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, போன தடவையும் அருண் மாமா தான் தப்பு பண்ணாருங்கிறாரு சத்யா. ஆமாண்டா, நான் ஒத்துக்கிறேன், அவர் ஏதோ பொசசிவ்னஸ்ல அப்படி பண்ணிட்டாரு, அதுக்கு நானே அவரை திட்டேன். ஆனா இந்த தடவை என் புருஷன் மேல தப்பு இல்ல, அவர் பேரை கெடுக்கணுங்கிறதுக்காகவே இப்படியெல்லாம் பண்றாங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா அப்படின்னு சீதா கத்த, போதும் நீ அமைதியா இருங்கிறாங்க அவங்க அம்மா. எப்படிமா அமைதியா இருக்க முடியும், பாதிக்கப்பட்டது ஏன் புருஷன் அப்படின்னு சீதா கத்த, சீதா ஏன் கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு அக்காவோட கைய பிடிக்கிறவரு, அம்மா நீ போய் டீ போடுமா, நீ உட்காருவான்னு அக்காவோட கைய பிடிச்சு கூப்பிடுறாரு. டக்குன்னு கையை தட்டி விட்டுட்டு, நீ விடு சத்யா அப்படிங்கிற சீதா முகத்தை திருப்பிட்டு 2 எட்டு போய் திரும்பி நிக்கிறாங்க. அமைதியா பார்த்துட்டு இருந்த மீனா, சீதா இப்பவும் சொல்றேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, நான் பொறுமையா இருந்தா மட்டும் எல்லாம் சரியாயிடுமா அப்படின்னு சீதா கேட்க, சரி அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்கிறாங்க மீனா. எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, என்னன்னு சொல்லு, உடனே செய்யலாங்கிறாங்க மீனா. மாமாவை அருண் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சீதா மீனா முகத்தையே பார்த்துட்டு இருக்க. மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாகிட்டு சீதா முகத்தை பாக்குறாங்க. ஏன் புருஷன் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவர் மேல தப்பு இருந்தா முதல்ல அதை சுட்டி காட்டுறது நானா தான் இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல அவர் மேல எந்த தப்புமே கிடையாது, அவரு ஒரு உயிரை காப்பாத்தி இருக்காரு, அவருக்கு அந்த நேரத்துல அந்த உயிர் தான் பெருசா தெரிஞ்சிருக்கு, இதுல எப்படி ஓம் புருஷனை கேவலப்படுத்தலான்னு அவர் சத்தியமா நினைக்கவே இல்லை, அந்த மாதிரி ஆளும் அவர் கிடையாது, அதனால அவர் மன்னிப்பு கேட்க முடியாதுங்கிறாங்க மீனா. மாமா வேணும்னு தான் பண்ணியிருக்காரு, அவர் மன்னிப்பு கேட்கணும்னு சீதா சொல்ல, அவரு மன்னிப்பு கேட்க மாட்டாரு, அவரே இதுக்கு ஒத்துக்கிட்டாலும் நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்ல, மாட்டல்ல அப்படிங்கிறாங்க சீதா. மாட்டவே மாட்டேங்கிறாங்க மீனா. இங்க பாருக்கா, மாமா அருண் கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் நான் உன்கிட்ட பேசுவேன், இல்லைன்னா உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சீதா பயங்கர வெறியோட கத்துறாங்க. உடனே அவங்க அம்மா பதறி அடிச்சு, ஏய் சீதா என்னடி இப்படி பேசுறேங்கிறாங்க. சீதா நான் சொல்றத கேளு, நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா சொல்ல, ஏன் ஒரு மன்னிப்பு கேட்கறதுல என்ன ஆயிட போகுதுங்கிறாங்க சீதா. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்துட்டு ஒரு மன்னிப்பு கூட அவரால் கேட்க முடியாதா அப்படின்னு சீதா கேட்க, இதோ பாரு சீதா, அவர் மேல தப்பு இருந்தா நானே அவரை கூட்டிட்டு வந்து உன் வீட்டுக்கு வந்து உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி இருப்பேன், ஆனா இதுல என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல, அதனால அவர் பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்ல என்னால முடியாது, இதை தவிர வேற என்ன வேணும்னாலும் கேளு நான் பண்றேன் அப்படின்னு மீனா சொல்ல, சீதா அக்காவையே பார்த்துக்கிட்டு பக்கத்துல வர்றாங்க. நீ பண்ண வேண்டியது இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான் அதுக்கு ஒரே வழி, அப்பதான் என் புருஷனோட கோபமும் குறையுங்கிறாங்க சீதா. இல்ல நான் அவரை மன்னிப்பு கேட்க விட மாட்டேன் அப்படின்னு மீனா சொல்ல, மீனாவை முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க சீதா. அப்ப நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சீதா விடுவிடுன்னு வெளியே போக, ஏய் சீதா என்னடி பண்ற வாடி அப்படின்னு அவங்க அம்மா இழுக்கிறாங்க. சீதா நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு மீனா சொல்ல, திரும்பி மீனா பக்கத்துல வர்ற சீதா, சஸ்பெண்ட் ஆகி இருக்கிறது ஏன் புருஷன் தான், அவரு அதையே நினைச்சு சரியா சாப்பிடாம சரியா தூங்காம வீட்டை விட்டு எங்கேயுமே போகாம இருக்காரு தெரியுமா, இவ்வளவுக்கும் காரணமா இருந்துட்டு ஒரு மன்னிப்பு கேட்க சொன்னா நீ உன் புருஷனை விட்டு கொடுக்காம பேசுற, அப்ப நான் மட்டும் என் புருஷனை விட்டு கொடுக்கணுமா அப்படின்னு வெறுப்போட அங்கிருந்து கிளம்பிடுறாங்க சீதா. போற சீதாவோட முதுகுக்கு பின்னாடி, ஏய் சீதா சீதான்னு கூப்பிட்டு இருக்காரு சத்யா. விஜயா டைனிங் டேபிள்ல தண்ணி எடுக்க வந்துட்டு இருக்கப்போ சார் சார்னு கூப்பிடுற சத்தம் கேக்குது. விஜயா வெளியே வந்து பாக்க அங்க 2 பேர் நின்னுட்டு இருக்காங்க. யார் நீங்கன்னு கேட்க, முத்து சார் இருக்காருன்னு ஒருத்தர் கேக்குறாரு. முத்து சாரா, நீங்க யாரு அப்படின்னு விஜயா கேட்க, நாங்க சங்கத்துல இருந்து வர்றோம், சார பாக்கணுங்கிறாரு ஒருத்தர். தங்கம்மா, அவனை எதுக்கு பாக்கணும் அப்படின்னு விஜயா கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டு இருக்க, யார் விஜயா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அண்ணாமலை அங்க வர்றாரு. 2 பேர் அவருக்கு வணக்கம் சொல்றாங்க. ஏதோ சங்கத்துல இருந்து வந்திருக்காங்களாம், முத்துசார பாக்கணுமா அப்படின்னு விஜயா படுநக்கலா சொல்ல, என் பையன் தான் உள்ளர் வாங்கங்கிறாரு அண்ணாமலை.
விஜயா ஆராய்ச்சியும் எரிச்சலுமா பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணாமலை அவங்கள கூட்டிட்டு வந்து வாங்க உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு. திரும்பி முத்தனை கூப்பிட பால்கனிகிட்ட இருந்து முத்து வர்றாரு. முத்து உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்ல அவங்க 2 பேரும் வணக்கம் சார்னு சொல்ல முத்துவும் வணக்கம் சொல்றாரு. அப்போ ரூம்ல இருந்து ரவியும் ஸ்ருதியும் வெளியே வர்றாங்க. நாங்க மனிதநேயம் சங்கத்துல இருந்து வர்றோம் சார் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு கேக்குறாரு முத்து. சாவகாசமா நடந்து வர்ற விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்துகிட்டு, உன்னை தேடி எதுக்கு வர போறாங்க, வெளியூர் போறதுக்கு கார் புக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் நல்ல விதமா சொல்றாங்க. என்ன சார் புக்கிங்கா, எந்த ஊர் போகணும் அப்படின்னு முத்து கேட்க, சவாரி இல்லைங்க சார், நாங்க எங்க சங்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, விஜயாவுக்கு பாராட்டு விழாவா, யார் இவனுக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒரு சுவாரஸ்யத்தோட பாத்துக்கிட்டு இருக்க, பாராட்டு விழாவா எனக்காங்கிறாரு முத்து. ஆமாங்க சார், உங்களை பாராட்டி விருது கொடுக்கலான்னு எங்க சங்கத்துல முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, அவார்டா இவனுக்கா அப்படின்னு மனோஜ் குரலை உயர்த்தி கேட்க, டேய் அப்படின்னு அடக்குறாரு அண்ணாமலை. நீங்க எல்லாம் வீடு மாறி வந்துட்டீங்களா என்னங்கிறாங்க விஜயா. இல்லம்மா, முத்து சார் பண்ணின நல்ல விஷயத்துக்காக நாங்க அவருக்கு விருது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, சார் எதை பத்தி சார் சொல்றீங்கிறாரு முத்து. ரோட்ல அடிப்பட்ட ஒரு அம்மாவோட உயிரை காப்பாத்தி இருக்கீங்க, மனிதாபிமானத்தோட நடந்திருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி விருது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, எல்லாருமே அமைதியா உட்கார்ந்து பாக்குறாங்க. ரவியும் ஸ்ருதியும் ஒரு சந்தோஷமான சிரிப்போட பார்த்துட்டு இருக்க, அப்படியே டாக்டர் பட்டமும் கொடுத்துருங்க அப்படின்னு விஜயா நக்கலா சொல்ல, அம்மா இந்த மாதிரி நல்ல விஷயம் பண்றவங்களுக்கெல்லாம் டாக்டர் பட்டம் கூட கொடுக்கலாம், அதுல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு ரவி சொல்ல, விஜயா அவரை முறைக்கிறாங்க. நீங்க தான் அதை வாங்க ட்ரை பண்ணீங்க, அந்த மாதிரி பட்டம்லாம் தேடி போனாலும் வராத ஆண்டி, நம்ம வீடு தேடி வரணும் அப்படின்னு ஸ்ருதி சவுக்கடி கொடுத்த மாதிரி சொல்ல, விஜயாவுக்கு எரிச்சல் தாங்க முடியல. இந்த பணக்கார பைத்தியம் எதுக்குனாலும் வந்துடும், இது கருத்தை இப்ப யார் கேட்டாங்கன்னு முகத்தை சுண்டக்கா மாதிரி வச்சுட்டு பாக்குறாங்க. என்ன மனோஜ், இதுங்களுக்கு மட்டும் நல்லதாவே நடக்குது ச்சே அப்படின்னு ரோகிணி மனோஜ் பாக்குறாங்க. அப்போ மீனா கொஞ்சம் வருத்தத்தோட வீட்டுக்குள்ள வர, மீனா பாத்தீங்களா முத்து பண்ணின நல்ல விஷயத்துக்காக அவரை பாராட்டி அவார்டு கொடுக்க போறாங்களான்னு ஸ்ருதி சொல்ல, அப்படியா ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்கிறாங்க மீனா அவங்கள பார்த்து கையெடுத்து கும்பிட்டு. இவங்க 2 பேரும் நன்றிங்க வணக்கங்கிறாங்க மீனாவுக்கு. ஏங்க சார், பெருசா அச்சீவ் பண்ணவங்களுக்கு தான் அவார்டு கொடுப்பாங்க, இவன் கார்ல தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டான், அதுக்கெல்லாம் அவார்டு கொடுப்பீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, என்னடா இவங்கிற மாதிரி மத்தவங்க பார்க்க, மீனா ஏற்கனவே இருந்த கடுப்புல இன்னும் கொஞ்சம் கடுப்போட மனோஜை பாக்குறாங்க. சார் யாரு என்ன வேணாலும் சாதனை பண்ணலாங்க சார், ஆனா உயிரை காப்பாத்தணுங்கிறது எல்லாத்த விட பெருசுங்க சார், ஏன்னா ஒரு உயிர் போயிட்டா அதை கடவுளால கூட திரும்ப கொடுக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, ஐயோ என் நாட்டுல எல்லாம் பைத்தியம் பிடிச்சி திரியிறானுங்க, அதுவும் முத்துக்குன்னா முண்டி அடிச்சுட்டு வருது இந்த மாதிரி பைத்தியம்லான்னு மனோஜ் ரோகிணியை பாக்குறாரு. அதுவும் இல்லாம ஒரு உயிர் போக விடாம தடுத்து சரியான நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து காப்பாத்தி இருக்காரு, அது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையான்னு இன்னொருத்தர் கேக்குறாரு மனோஜ் கிட்ட. அதை பாராட்டி தானே ஆகணும்னு அவரு சொல்ல, மனோஜும் விஜயாவும் ஒரே மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. ஆமா பெரிய அச்சீவ்மெண்ட்னு நல்லா உரைக்கிற மாதிரி சொன்னீங்க சார்ன்ற மாதிரி மீனா சிரிப்போட பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்லது பண்றவங்களை பாராட்டி விருது கொடுக்கறப்ப அதை பாக்குற நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும், அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, அதுக்காக தான் இவருக்கு விருது கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி இருக்கோம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, ஏங்க போறவங்க வர்றவங்களுக்கெல்லாம் உங்க சங்கத்துல விருது கொடுப்பீங்களா, அதோ நிக்கிறா பாருங்க அவன் பொண்டாட்டி, அவளுக்கும் சேர்த்து விருது கொடுங்க அப்படின்னு விஜயா ரொம்ப கேவலமா அவங்களோட வன்மத்தை காட்டுறாங்க. அப்படி கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லம்மா, ஒருத்தர் வெளியில இருக்கவங்களுக்கு நல்லது பண்றாருன்னா வீட்டில் இருக்க லைஃப் பார்ட்னர் அந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம் அப்படின்னு அவரு கரெக்டா பதிலடி கொடுக்க, விஜயாவோட வாய் அப்படியே உள்ளர போயிடுது. போதுமாத்தா இல்ல இன்னும் ஏதாவது நீங்க வாங்கி கட்டிக்கணுமாங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க விஜயாவை. விஜயா பயங்கர பொறாமையை எரிச்சலுமா பார்த்துட்டு இருக்காங்க முத்துவ. ஏண்டா பாவி, எனக்கு கிடைக்கிற இந்த டாக்டர் பட்டத்தை கெடுத்துட்டு இப்போ உனக்கு பட்டமும் பாராட்டும் கேக்குதா அப்படின்னு எரிச்சலோட பாக்குற விஜயாவுக்கு எரிக்கிற சக்தி மட்டும் இருந்தா முத்துவை எரிச்சிருப்பாங்க. எப்படியாவது அம்மாவுக்கு முட்டு கொடுத்தே ஆகணும், தன்னோட வைத்தறிச்சலையும் காமிக்கணுங்கிற மனோஜ் இப்பெல்லாம் பாராட்டு விழா நடத்துறதே ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்ல, கரெக்டு தான் மனோஜ், இப்படி காசு கொடுத்து சில பேர் அவங்களுக்கு அவங்களே நடத்திக்கிறாங்க அப்படின்னு ரோகிணியும் சொல்றாங்க. ஏய் அந்த மாதிரி ஏதாவது ஆள் செட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு மனோஜ் கேட்க, அட அறிவு கெட்ட நாயே அப்படின்னு பாக்குறாரு அண்ணாமலை. அப்படி விலை கொடுத்து பாராட்ட வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்ல, பாராட்டு விருதுக்கெல்லாம் அவர் ஆசைப்படுறவரும் இல்ல அப்படின்னு மீனா கொடி பிடிக்க, மீனா நீ ஏன் டென்ஷன் ஆகிற விடு,
அவன் என்ன புதுசாவா பேசுறான் அப்படின்னு முத்து சொல்ல மீனா முறைச்சிட்டே நிக்கிறாங்க. வெட்டி பையங்கிற முத்து. சார், நல்லது பண்றவங்களை பாராட்டுறது பெரிய விஷயம் சார். நீங்க விழா எடுத்து விருதெல்லாம் தரேன்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றிங்க சார். ஆனா எனக்கு இதெல்லாம் வேணாங்க சார் அப்படின்னு முத்து சொல்ல, எப்படியோ இந்த அளவுக்காவது நீ பண்ணது ஒண்ணு இல்லைன்னு உனக்கே உரைச்சிருச்சு அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்க. டேய், ஏன்டா அப்படி சொல்ற, எதுக்குடா வேணான்னு சொல்றேங்கிறாரு ரவி. முத்து, நீங்க பண்ணின நல்லதுக்கு தானே அவார்டு தரேன்னு சொல்றாங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, இதெல்லாம் கிடைக்கும்னு நினைச்சு நான் எதுவும் பண்ணல. அந்த நேரத்துல ஒரு மனுஷனா என்ன செய்யணுமோ அதைத்தான் நான் செஞ்சேன் அப்படின்னு முத்து சொல்ல, சார் நீங்க பண்ணினது பெரிய விஷயம் சார் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, சார் மத்தவங்க பாராட்டணும்லாம் எதுவும் செய்யலங்க சார். கண்ணு முன்னாடி ஒருத்தங்க அடிபட்டு கிடக்குறப்போ ஓடி போய் உதவி பண்றதுதாங்க சார் மனுஷத்தன்மை. அதாங்க சார் எனக்கு என் பாட்டி சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க அப்படின்னு முத்து சொல்ல, இப்பெல்லாம் மனுஷத்தன்மை எல்லாம் குறைஞ்சுக்கிட்டே வருது. தான் வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க. உனக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கிறத பார்த்து மத்தவங்க கூட 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணணுங்கிறது தானா தோணணும்ப்பா, அதான்ப்பா நல்ல குணங்கிறது. அதோ அவங்க பண்றாங்க, அதனால நாமளும் முன்னாடி போய் பண்ணுவோன்னு நினைச்சா அது சும்மா பேர் வாங்கறதுக்கு வேண்டி பண்ற மாதிரி ஆயிடாதாப்பா. உண்மையா நல்லது செய்றவங்க எப்படியும் எப்பவும் செஞ்சுட்டு தான்ப்பா இருப்பாங்க அப்படின்னு முத்து சொல்ல, மீனா பெருமையா சிரிக்கிறாங்க. மனோஜும் ரோஹிணி எரிச்சலோட ஒருத்தரை பாத்துக்கிறாங்க. அதுக்கு இல்லடா, உன்னை மதிச்சு வந்திருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அது அவங்களோட நல்ல குணம்ப்பா, அதுக்கு நாம இவங்கள தான் பாராட்டணும். ஆனா எனக்கு விருதெல்லாம் வேணாம்ப்பா. அப்படிலாம் பார்த்தா நீ எத்தனையோ பேருக்கு எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்க, அதுக்கெல்லாம் உனக்கு விருது கொடுத்தா அதை வைக்கிறதுக்கு நமக்கு வீடே பத்தாதுப்பா அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட சொல்ல, மீனா அகலமா சிரிக்கிறாங்க. ரவியும் ஸ்ருதியும் முத்துவை பார்த்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க. சார், கிடைக்கிற பாராட்டையும் விருதையும் வேணான்னு சொல்ற முத்து ஆளை இப்பதாங்க சார் நாங்க பாக்குறோம் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, இல்லைங்க சார், இதுக்கு தகுதியானவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க சார். நீங்க என்ன தேடி வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார். எனக்கு எதுவும் வேணாங்க சார்ங்கிறாரு முத்து. இன்னைக்கு ஊரே உங்களை தான் பாராட்டுது, நாங்களும் உங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு நினைச்சோம் அப்படின்னு அதுல ஒருத்தர் சொல்ல, சே, நமக்கு எப்படியும் இந்த மாதிரி ஒண்ணு கூட வந்து வாய்க்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறாங்க விஜயா. கேட்டியா, நீ ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால தான் உனக்கு அவங்க மரியாதை பண்ணணும்னு நினைக்கிறாங்கிறாரு மனோஜ். அப்பதானே இதை நடத்துறவங்களுக்கும் ஒரு விளம்பரம் கிடைக்கும் அப்படின்னு வந்திருக்கவங்களையும் கேவலப்படுத்துறாங்க ரோஹிணி. அட என்ன இதுங்கிற மாதிரி முத்துவும் மீனாவும் பார்க்க, அந்த திருட்டு ரோஹிணிக்கும் ஒருத்தர் விளக்கம் கொடுக்குறாரு. இல்லம்மா, நாங்க எங்க விளம்பரத்துக்காகலாம் இங்க வரல, நாங்க எத்தனையோ பேருக்கு பாராட்டு விழா பண்ணி இருக்கோம், இவருக்கும் அந்த தகுதி இருக்குன்னு தான் இங்க வந்தோம், ஆனா அவர் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு விளக்கம் கொடுக்கறவரு எழுந்து நின்னு, சார் நீங்க எதுக்கும் யோசிச்சு சொல்லுங்க, இந்தாங்க எங்க சங்கத்தோட கார்டு அப்படின்னு கார்டு நீட்ட முத்து வாங்கிக்கிறாரு. நாங்க வரோங்க சார் அப்படின்னு 2 பேரும் கும்பிடு போட, சரி போயிட்டு வாங்கன்னு அண்ணாமலையும் முத்துவும் சொல்ல அவங்க கிளம்பிடுறாங்க. முத்து, இப்படி ஒரு பாராட்டு விழா நமக்கு கிடைக்காது, அதை ஏன் நீ வேண்டாங்கிறாரு அண்ணாமலை. இல்லப்பா, ஏற்கனவே அருண் இந்த விஷயத்துல என் மேல காண்டில் இருக்கான், அவனை சஸ்பெண்ட் வேற பண்ணிருக்காங்க. நான் போய் அவார்டை வாங்கி அது வேற அவனுக்கு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவான், இல்லனா கடுப்பாவான். அதனாலதான்ப்பா வேணான்னு சொல்லிட்டேன்னு முத்து விளக்கம் சொல்றாரு. மத்தவங்க மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக உனக்கு கிடைக்கிற பாராட்ட கூட வேணான்னு சொல்ற பாரு, இதுக்கே உனக்கு ஒரு அவார்டு கொடுக்கலாங்கிறாரு அண்ணாமலை. எப்படியோ வந்தவங்க போயிட்டாங்க, இந்த பாராட்டு விழா பட்டம்லாம் இவனுக்கு கிடைக்க போறது இல்லைன்னு நிம்மதியோடு எழுந்திருக்கிற விஜயா. ஆமாமா, விட்டா விழாவே எடுத்துருவீங்க, ஏதோ ஊர்ல யாரும் செய்யாததை செஞ்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, அவங்களும் வேற வேலை இல்லாத மாதிரி கிளம்பி வந்துட்டானுங்க அப்படின்னு ஒரு வெட்டிட்டு விஜயா அங்கிருந்து போயிடுறாங்க. உன்னைய யாராவது பாராட்டிட்டா அவளுக்கு வைத்தறிச்சலே வந்துடும், உண்மையிலேயே நீ செஞ்சது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா நீ இப்ப சொன்னல்லப்பா, அது போதும்பா எனக்கு, அதான்ப்பா எனக்கு பெரிய அவார்டுங்கிறாரு முத்து. அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு அண்ணாமலை அங்கிருந்து போயிட, முத்து கிடைச்ச அவார்டை வேணான்னு சொன்னீங்க பாருங்க, நீங்க கிரேட்டுங்க, இத பத்தி ஆன்லைன்ல ஒரு ஸ்டோரி போடுறேன்னு ஸ்ருதி வந்து சொல்ல, எம்மா 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 பலக்குரல், அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாத, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடுங்கிறாரு. ஏய் சொல்லுடான்னு ரவியை துணைக்கு கூப்பிட, நான் சொல்றதெல்லாம் அவ எங்கடா கேக்குறா, அவ கேட்க மாட்டாடான்னு ரவி சொல்ல, ஸ்ருதி ரவியை முறைக்க, ஐயோ சாமி இந்த விளையாட்டுக்கு நான் வரலன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸ்ருதியும் சண்டைக்கு ஒரு மேட்ரு கிடைச்சிருச்சுன்னு ரவி பின்னாடியே போக, முத்து அப்படியே திரும்பி பார்க்க அங்க கட்டில்ல வருத்தத்தோட மீனா உட்கார்ந்து இருக்காங்க. என்ன மீனா டல்லா இருக்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு வருத்தமானு கேக்குறாரு. நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க, அதுல எந்த ஆச்சரியமோ வருத்தமோ எனக்கு இல்லைங்கிறாங்க மீனா. பின்னையே ஒரு மாதிரி டல்லா இருக்கங்கிறாரு முத்து. அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனேன், அங்க ஏதாவது ஆயிடுச்சான்றாரு முத்து. சீதா அங்க வந்திருந்தாங்கன்னு மீனா சொல்ல, நினைச்சேன்
அவனுக்கு வேற சஸ்பெண்ட் ஆயிடுச்சு. அது என்னால தானே நினைச்சிட்டு இருப்பான். அதை வச்சு கண்டிப்பா விளையாட பாப்பான். சரி, சீதா என்ன சொன்னான்னு கேக்குறாரு முத்து. மீனாவும் நடந்ததை சொல்றாங்க. என் புருஷன் மேல தப்பு இருந்தா நானே அவரை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உன் புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி இருப்பேன். ஆனா இந்த விஷயத்துல என் புருஷன் மேல எந்த தப்பும் இல்ல. அதனால அவரு பண்ணாத தப்புக்கு மன்னிப்பு கேட்க சொல்ல என்னால முடியாது அப்படின்னு அவங்க ஸ்ட்ரிக்டா சொன்னதையும் முத்துக்கிட்ட சொல்றாங்க. திரும்பவும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா? ஏற்கனவே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு பேசாம இருந்தீங்க, இப்ப மறுபடியும் இப்படி ஆயிடுச்சு. அதுக்கும் நான் தான் காரணமாயிட்டேன்னு வருத்தத்தோட சொல்றாரு முத்து. ஏங்க, நீங்க எப்படிங்க காரணம் ஆவீங்க? சொல்றத அவ கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா. அருணுக்கு வேலை போனதுல வருத்தமா இருக்காராம். அவருக்கு கெட்ட பேர் ஆயிடுச்சான். அதுக்கு நீங்க அருண் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா அப்படின்னு மீனா சொல்ல, சரி நான் மன்னிப்பு கேட்டுடுறேங்கிறாரு முத்து. ஏங்க, நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மீனா செம காண்டாயிடுறாங்க. இப்ப நடந்த பிரச்சனையில நீங்க 2 பேரும் எதுக்கு பேசாம இருக்கணும்? அந்த அருண் இத கிளறி பூதமாக்கி விட்டுருவான். மன்னிப்பு தானே, நான் கேட்டுட்டு போறேங்கிறாரு முத்து. ஏங்க, நீங்க நல்லதுதான் பண்ணிருக்கீங்க. அதுக்கு எதுக்காக நீங்க மன்னிப்பு கேட்கணும்? உங்க மேல எந்த தப்புமே இல்ல. அருணுக்கு அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. நியாயப்படி நீங்க அவருக்கு நல்லதுதான் பண்ணியிருக்கீங்க. அந்த அடிப்பட்ட அம்மாவுக்கு ஏதாவது ஆகி இருந்தா அருண் அவங்கள அப்படியே விட்டுட்டு போனதால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரோட வேலையை மொத்தமாவே காலி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு புரிஞ்சுக்கவும் தெரியல அப்படின்னு மீனா கோவமா சொல்ல, முத்து காதுல எதுவும் ஏறல. மீனா, ஒரு மன்னிப்பு கேட்டா உனக்கும் சீதாவுக்கும் இடையில இருக்க பிரச்சனை சரியாயிடும்னா அதை கேட்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மன்னிப்பு கேட்டா நான் என்ன குறைஞ்சா போயிட போறேங்கிறாரு முத்து. ஏங்க, என்னங்க நீங்க? உங்க மேல எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அப்படி தப்பு இருந்தாலும் உங்களை கேட்குற முது ஆள் நானாக தான் இருப்பேன். நீங்கள் மன்னிப்பு கேட்டு அருணோட தராதரம் ஒன்றும் ஏற போகிறதில்ல, இன்னும் குறைஞ்சி தான் போகும். அது அவருக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறாங்க மீனா. இதோ பாரு, நீயும் சீதாவும் இப்படி திரும்ப பேசாம இருந்தா அதை பார்க்கும்போது எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாவம் அத்தையும் மனசு கஷ்டப்படுவாங்கல்லங்கிறாரு முத்து. ஏங்க, அவ சின்ன பொண்ணுங்க. அருண் ஏதோ சொல்லியிருக்காரு, அதுதான் அவ அப்படி பேசிட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போனா அவளே சரியாயிடுவா. அவளே வந்து என்கிட்ட பேசுவா. நீங்க இதெல்லாம் பெருசா யோசிக்காதீங்க, விடுங்க அப்படின்ற மீனா தான் வருத்தமா இருந்தாலும் முத்துவை சமாதானப்படுத்திட்டு அங்கிருந்து போறாங்க. என்னடா அந்த நேரத்துக்கு தேவைப்படுதுன்னு நம்ம சாதாரணமா செஞ்ச காரியம் இவ்வளோ பெரிய சம்பவத்தை உருவாக்கிருச்சுன்னு முத்து வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.